لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وفي آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையோரும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி அவனுடைய அன்பும் கருணையும் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் தோழர்கள் நல்லவர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் உரித்தாகட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய மாபெரும் அருளால் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு அவனுடைய ஆலயத்தில் நாம் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளையும் செயல்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு நிறைவான கூலியை நம் அனைவருக்கும் இறைவன் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஜும்மாவினுடைய உரையை நான் துவங்குகிறேன். எனது அருமை இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் 5 தூண்களின் மீது நிறுவப்பட்டிருப்பதாக நபி அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், இஸ்லாம் 5 தூண்களின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஷஹாதா அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, உண்மையில் வணங்கப்படுவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி பகர்தல். நிச்சயமாக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமை என்றும் அவன் தூதர் என்றும் சாட்சி பகர்வது. இரண்டாவதாக இகாமுஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவது. மூன்றாவதாக ஈதாஉஸ் ஸக்கா, ஜகாத்தை கொடுப்பது. நான்காவதாக ஸௌமு ரமலான், ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோற்பது. ஐந்தாவதாக ஹஜ் செய்வது. இப்படி இஸ்லாம் 5 தூண்களின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த 5 கடமைகள் ஒரு முஸ்லிம் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த கடமைகளில் அவர் கருத்தாக இருக்க வேண்டும். இந்த கடமைகளை அவர் எடுத்து நடக்க வேண்டும். இந்த கடமைகளில் எந்த ஒரு கடமையையும் அவர் விட்டுவிடக் கூடாது என்று மார்க்கம் அறிவுறுத்துகிறது. குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கம் என்ன கடமைகளை நம் மீது சுமத்தியதோ அந்த கடமையை நிறைவேற்றுவதுதான் அடிமைகளாகிய நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. நாம் எல்லோரும் அடிமைகள். அடிமையாக இருக்கக்கூடிய நாம், நம்மை படைத்த இறைவன் நம் மீது சுமத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடமையையும் நிறைவேற்றுவது நம் மீது பொறுப்பு.
இந்த கடமையை நிறைவேற்றுவதன் மூலமாக தன்னுடைய அடிமைத்தனத்தை ஒரு முஸ்லிம் வெளிப்படுத்துகிறார். இந்த கடமைகளை ஒருவன் நிறைவேற்றுவதன் மூலமாக நான் இறைவனுக்கு அடிமை என்பதை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றான். குறிப்பாக சில கடமைகள் நம்பிக்கையோடு சார்ந்திருக்கும், சில கடமைகள் உள்ளத்தோடு சார்ந்திருக்கும், சில கடமைகள் செல்வத்தோடு சார்ந்திருக்கும். குறிப்பாக சொல்வதாக இருந்தால் முதலாவது சொல்லப்படக்கூடிய அந்த கடமை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கலிமா, இந்த ஷஹாதா உள்ளத்தோடு சார்ந்திருக்கக்கூடிய கடமை, நம்பிக்கையோடு சார்ந்திருக்கக்கூடிய கடமை. அடுத்து சொல்லப்படக்கூடிய தொழுகை என்கிற கடமை, இந்த கடமையை பொறுத்த வரைக்கும் உள்ளமும் உடலும் சார்ந்த ஒன்றாக இருக்கிறது. உடலும் உள்ளமும் சார்ந்து செய்யப்படக்கூடிய ஒரு வழிபாடு. அடுத்து சொல்லப்படக்கூடிய ஜகாத் என்கிற அந்த கடமை பொருளுக்கு, பொருளாதாரத்திற்கு கொடுக்கப்படக்கூடிய கடமை. அடுத்ததாக சொல்லப்படக்கூடிய நோன்பு என்கிற கடமை உள்ளமும் உடலும் பொருளாதாரமும் சார்ந்த ஒரு கடமையாக இருக்கிறது. ஹஜ் என்கிற கடமை உடலும் உள்ளமும் பொருளாதாரமும் சார்ந்த ஒரு கடமையாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு கடமையும் அதை செய்வதற்கு இஸ்லாமிய மார்க்கம் சில நிபந்தனைகளை சொல்லி காட்டி இருக்கிறது. இந்த கடமையை அடிமையாக இருந்து நாம் இறைவனுக்கு செய்யக்கூடிய அந்த தருணம் வழிபாடுகளை நிறைவேற்றியவன் என்கிற அந்த கடமையை நிறைவேற்றியவன் என்கிற அந்தஸ்தை நாங்கள் பெறுகிறோம். இறைவன் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கடமைகளை அடிமையாக இருந்து செய்யக்கூடிய தருணத்தில் இறைவன் என் மீது சுமத்திய கடமையை நிறைவேற்றியவர்கள் என்கிற இடத்திற்கு நாம் சென்று விடுகிறோம். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு வழிபாடுகளும் ஆன்மீக ரீதியாக இருந்தாலும் மாற்றம் நமக்குரியதாக இருக்கிறது. கவனிக்க வேண்டும். இறைவன் சுமத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடமையும் நாம் அடிமையாக இருந்து செய்யக்கூடிய அந்த நேரத்தில் கடமைகள், அந்த வழிபாடுகள் ஆன்மீக ரீதியாக இருந்து இறைவனுக்கு செய்யக்கூடியதாக இருந்தாலும் அதன் மூலமாக மாற்றங்கள் நமக்குரியதான். மாற்றங்கள் நமக்குரியதான். ஒவ்வொரு வழிபாடுகளை எடுத்துக்கொண்டாலும் அந்த வழிபாடுகள் ஆன்மீக ரீதியாக அமைய பெற்றிருப்பதுதான் ஏனைய மதங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். ஏனைய மார்க்கத்திற்கும் ஏனைய கொள்கைகளுக்கும் கோட்பாடுகள் கொண்டவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால், அவர்கள் வழிபாடுகளை வழிபாடுகளாக செய்துவிட்டு கடந்து போய்விடுவார்கள். இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்கிற உணர்வோடு அதை செய்துவிட்டு கடந்து போய்விடுவார்கள். ஆனால் இஸ்லாமியனை பொறுத்தவரைக்கும், ஒரு முஸ்லிமை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு கடமையும் இறைவன் சொன்னதற்காக அவன் செய்யக்கூடிய நேரம், அந்த கடமையை அவன் நிறைவேற்றுகிற போது ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலும், ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையிலும், ஒவ்வொரு சமூக வாழ்க்கையிலும் அல்லாஹ் அந்த வழிபாடுகளை செய்வதன் மூலமாக மாற்றங்களை தருகிறான் என்பதுதான் இஸ்லாத்திற்கும் ஏனைய கோட்பாடுகளுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பாரதூரமான வித்தியாசம். அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாத்தினுடைய இரண்டாவது தூணாக சொல்லப்படக்கூடிய தொழுகை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த தொழுகையை இறைவனுக்கு ஒரு அடிமையாக இருந்து செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வஅபுது ரப்பக்க ஹத்தா யத்தியக்கல் யகீன். நபியே, உங்களுக்கு மரணம் சம்பவிக்கின்ற வரைக்கும், நீங்கள் கண்களை மூடுகின்ற வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ரப்பை வணங்குவீராக என்று இறைவன் சொல்லி காட்டுகிறார். பருவ வயதை அடைந்ததிலிருந்து மரணம் எங்களுக்கு வருகின்ற அந்த நாள் வரைக்கும் இந்த தொழுகையை கடைபிடித்து ஆக வேண்டும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஏனைய வழிபாடுகளை செய்வதற்கு விதிவிலக்கு உண்டு. தொழுகை என்கிற வழிபாடுகளை செய்வதற்கு விதிவிலக்கே கிடையாது. நோன்பு சில விதிவிலக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஜக்காத்தில் விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஹஜ்ஜிலே விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தொழுகைக்கு எந்த விதிவிலக்கும் கிடையாது. உள்ளூரில் இருந்தாலும் தொழுகையை கடைபிடிக்க வேண்டும், வெளியூருக்கு சென்றாலும் தொழுகையை கடைபிடிக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருந்தாலும் தொழுகையை கடைபிடிக்க வேண்டும், ஆரோக்கியம் இழந்து நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் தொழுகையை கடைபிடிக்க வேண்டும். அச்சமான சூழ்நிலை, போர் நடைபெறக்கூடிய சந்தர்ப்பத்திலும் கூட தொழுகையை விட்டு விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை.
அப்படி இஸ்லாம் தொழுகைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற நேரம் அவர்கள் சொன்ன வார்த்தைகள், மிக முக்கியமான சில வார்த்தைகளை சொன்னார்கள். அவருடைய கடைசி வார்த்தையிலே முக்கியமான வார்த்தை, மக்களே அஸ்ஸலா, தொழுகை, அஸ்ஸலா, மக்களே தொழுகையில் கவனம் என்று பெருமானார் அவர்கள் வலியுறுத்தி இந்த உலகத்தை விட்டு செல்கிற போது தன் உம்மத்தை பார்த்து இறை தூதர் சொன்ன வார்த்தைகளில் முக்கியமான வார்த்தை அந்த வார்த்தை. நிறைய மக்கள் தொழுகை என்கிற வழிபாட்டை இறைவனுக்கு செய்ய வேண்டிய வழிபாடாக மட்டும் பார்க்கிறார்கள். அதையும் கடந்து நமக்குள் அது மாற்றத்தை தரக்கூடிய வழிபாடு, நமக்குள் மாற்றத்தை தரக்கூடிய வழிபாடு. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தொழுகையை நிறைவேற்றுவதன் மூலமாக பல்வேறு மாற்றங்களை இறைவன் கொடுக்கின்றான். நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுவதன் மூலமாக இறைவனுடைய பார்வையிலே முஸ்லிம்களாக கருதப்படுகிறீர்கள். முதலாவதாக நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு காஃபிருக்கும் ஒரு முஷ்ரிக்குக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் உள்ள வித்தியாசம் தொழுகையை விட்டு விடுவதுதான். சஹாபாக்களுடைய காலகட்டமாகிய எங்களுடைய காலகட்டத்திலே நாங்கள் எந்த ஒரு காரியத்தையும் குஃப்ராக நாங்கள் கருதவில்லை. மார்க்கத்தின் எந்த ஒரு காரியத்தையும் குஃப்ராக கருதவில்லை. தொழுகையை விடுவதை குஃப்ராக, இறை நிராகரிப்பாக, இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு காரியமாக நாங்கள் கண்டோம் என்று சஹாபாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள். என்று சொன்னால் இந்த தொழுகை மார்க்கத்தில் முக்கியமானது. எல்லோரும் ரமலானை கடந்து ஷவ்வாலுடைய மாதத்தினுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம். ரமலானுடைய மாதம் அருளுக்குரிய ஒரு மாதம் வந்தது. தொழுகையிலே மக்கள் ஆர்வத்தோடு ஈடுபட்டோம். கடமையான தொழுகையிலே கவனத்தோடு ஈடுபட்டோம். தொழுகையிலே நாங்கள் ஆசையோடு ஈடுபட்டோம். ரமலான் முடிந்தது, எங்களுடைய தொழுகைக்கு நாங்கள் விடை கொடுத்து விட்டோம். ரமலானில் மட்டும் நிறைவேற்றப்படக்கூடிய வழிபாடல்ல இந்த தொழுகை. நம்முடைய வாழ்க்கையினுடைய உயிர் பிரிகின்ற வரைக்கும் இந்த தொழுகையிலே நாங்கள் என்ன செய்யவிடக்கூடாது, பொடுபோக்காக இருந்து விடக்கூடாது, அசட்டையாக இருந்து விடக்கூடாது, தொழுகையை விட்டு விடக்கூடாது. அதை செய்கின்ற போது இறை கடமையை நிறைவேற்றி விட்டேன் என்பது மட்டுமல்ல, என் வாழ்க்கையில் மாற்றத்தை சுமந்திருக்கிறேன். என்ன மாற்றம்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். தொழுகையின் மூலமாக நமக்குள் ஒரு மாற்றத்தை இறைவன் எதிர்பார்க்கிறான். என்ன மாற்றம்? குர்ஆனிலே இறைவன் சொல்லி காட்டுகிறான், இன்ன ஸலாத்த, நிச்சயமாக தொழுகை, இந்த தொழுகை இருக்கிறதே, தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை மானக்கேடான அருவருக்கத்தக்க பாவங்களை விட்டு அது தடுக்கும். தொழுகையினுடைய மாற்றம் என்ன? நீங்கள் தொழுதால், சொல்லக்கூடிய நான் தொழுதால் என்னிடத்தில் அந்த தொழுகை ஒரு மாற்றத்தை தரும். என்ன மாற்றம்? அது மானக்கேடான காரியத்தை விட்டும் தடுக்கும், அசிங்கமான காரியத்தை விட்டும் தடுக்கும், பாவத்தை விட்டும் தடுக்கும். தொழக்கூடிய ஒருவன், அவன் தொழுகை ஆரோக்கியமானதாக உயிரோட்டமானதாக இறைவன் சொன்ன அடிப்படையில் இறைவனுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு அந்த தொழுகை இருக்குமானால் இந்த இரண்டையும் அவன் வாழ்க்கையில் காணலாம். ஆனால் தொழுகிறேன், தொழக்கூடிய என்னிடத்திலே மானக்கேடான காரியம் என்னிடத்தில் ஒட்டி கொண்டிருக்கிறது, பாவமான காரியங்களிலே நான் மூழ்கி இருக்கிறேன் என்று சொன்னால் பிரச்சனை எங்கே? தொழுகையிலா அல்லது என்னுடைய வாழ்க்கையில் நான் தொழுகையை புரிந்து கொண்டாமல் இருப்பதின் காரணத்தினாலா? மாற்றப்பட வேண்டிய நபர் நாம் தான். மாற வேண்டிய நபர் யாரு? நம்ம தான். தொழுகை அதனுடைய உயிரோட்டம் உங்களிடத்தில் பாவத்தை விட்டும் தடுக்கும், மானக்கேடான காரியத்தை விட்டும் தடுக்கும். ஒருவர் தொழக்கூடியவராக இருக்கிறார், இந்த இரண்டும் அவர் வாழ்க்கையில் மாற்றம் அடையவில்லை என்றால், பாவம் ஒட்டி கொண்டிருக்கிறது, மானக்கேடான காரியங்களும் அவ்வப்போது வாடை வீசிக் கொண்டிருக்கிறது என்றால், சீர் செய்ய வேண்டியது தொழுகையை தான். தொழுகையை சீர் செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. நம்முடைய தொழுகையில் பிரச்சனை இருக்கிறது, நம்முடைய தொழுகையிலே ஏதோ குறை இருக்கிறது. அந்த தொழுகையில் இருக்கக்கூடிய குறையை நாம் சரி செய்தால் நிச்சயமாக இந்த இரண்டையும் நம் வாழ்க்கையிலே காணலாம். இன்றைக்கு பார்க்கிறோம், இஸ்லாமிய சமுதாயமாக ஒன்றுபட்டு வாழக்கூடிய இந்த உம்மத்திலே நிறைய மக்கள்
இந்த மானக்கேடான காரியத்திலே சிக்கி தவிப்பதை பார்க்கிறோம். ஏதாவது ஒரு வகையிலே மானக்கேடான காரியத்திலே ஈடுபடுகிறார்கள். நேரடியாகத்தான் ஈடுபட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. செல்போன் ஒன்று போதுமானது. ஒரு காலம் இருந்தது, அதை செய்வதற்கு ஊரை விட்டு வெளியில் செல்ல வேண்டும். அந்த பாவத்தை செய்வதற்கு, அந்த மானக்கேடான காரியங்களை பார்ப்பதற்கு ஊரை விட்டு அவுட்டர்ல போகணும். இன்னைக்கு அப்படிலாம் இல்ல. கையில் இருக்கக்கூடிய செல்போன் அந்த மானக்கேடான காரியங்களை செய்வதற்கு தூண்டுகிறது. தனிமை கிடைத்தால், வாய்ப்பு கிடைத்தால், சந்தர்ப்பம் கிடைத்தால் என்னுடைய கையில் இருக்கக்கூடிய மொபைல் போனின் மூலமாக அந்த அசிங்கங்களையும் ஆபாசங்களையும் விலை கொடுத்து வாங்கி நான் செய்கிறேன். அப்படி தனிமையில் இருந்து வாய்ப்பு கிடைக்கும் போது செய்கிறேன் என்றால் பிரச்சனை எங்கே? என்னுடைய தொழுகையில். என் தொழுகை சரியாக இருந்தால் நான் பயன்படுத்தக்கூடிய மொபைல் எப்படி இருக்கும்? அதை பயன்படுத்துவதிலே நான் ஒரு கட்டுக்கோப்பான ஒன்றை அமைத்திருப்பேன். என்னுடைய தொழுகை சரியாக இருந்திருந்தால் தனிமையிலும் அந்த மானக்கேடான காரியங்களை செய்வதை விட்டு தவிர்த்திருப்பேன். ஆனால் இங்கே பிரச்சனை தொழுகையில் இருப்பதின் காரணத்தினால், குறை தொழுகையில் இருப்பதின் காரணத்தினால் இன்றைக்கும் அந்த மானக்கேடான காரியங்களை விட்டு விலகுவதற்கு நம்மால் முடியவில்லை. இன்னும் சொல்வதாக இருந்தால், பாவமான காரியங்களை விட்டு விலகுவதற்கு நாம் தயாராக இல்லை. ஏதாவது ஒரு பாவத்திலே நாம் இருக்கிறோம். குறிப்பாக போதை பொருட்களுடைய பயன்பாட்டில் இஸ்லாமிய உம்மத் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், போதை தரக்கூடிய அனைத்தும் ஹராம். போதை தரக்கூடிய அனைத்தும் ஹராம் அப்படின்னு பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். அந்த போதை தரக்கூடிய அந்த காரியங்களில் எப்படியாவது ஒன்றில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம். அந்த போதை தரக்கூடியது சிகரெட்டாக இருக்கலாம், பீடியாக இருக்கலாம், கஞ்சாவாக இருக்கலாம், மதுவாக இருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில், ஏதாவது ஒரு போதை பாவனையில் நாங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறோம். வேதனையாக இருக்கிறார். இஸ்லாமிய உம்மத்திலே போதை பொருட்கள் பரிமாறப்படுகிறது, விற்பனை செய்யப்படுகிறது. அதை வாங்கி இந்த உம்மத், இஸ்லாமிய சமுதாயம் உபயோகப்படுத்துகிறது என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய சமுதாயத்திற்கு வருத்தம் தரக்கூடிய ஒன்று. தொழக்கூடியவர்கள் பக்கத்தில் எத்தனை பள்ளிவாசல்கள் இருக்கிறது? தடுக்கி விழுந்தால் பள்ளிவாசல்கள் தான். குறிப்பாக இந்த புளியங்குடி நகரிலே எத்தனை பள்ளிவாசல்கள் இருக்கிறது? எங்கு பார்த்தாலும் பள்ளிவாசல்கள். பாங்கினுடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது, இகாமத்தினுடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது, தொழுகையும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அங்கே ஒரு புறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இன்னொரு புறம் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் போதையிலே அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய சமுதாயமாக இந்த சமுதாயம் இருக்கிறது. அப்ப என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது இந்த தொழுகையின் மூலமாக? இத்தனை பள்ளிவாசல்கள் இருந்து இத்தனை அறிவுரைகள் வழங்கப்பட்டு மாறவில்லை என்று சொன்னால், மாற்றப்படவில்லை என்று சொன்னால் எங்கே பிரச்சனை இருக்கிறது? நம்முடைய தொழுகையில் தான் பிரச்சனை இருக்கிறது. பள்ளி இருக்கிறது, வழிபாடுகள் செய்வதற்கு பள்ளி இருக்கிறது, அழைப்பு பணி செய்வதற்கு அழைப்பாளர்கள் இருக்கிறார்கள். உங்களுடைய கைகளிலே குர்ஆனும் சுன்னாவும் இருக்கிறது, மார்க்கத்தின் தெளிவான வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இருந்தும் இது போன்ற மானக்கேடான காரியங்களில் இருந்து, போதை வஸ்துக்களை பயன்படுத்துவதிலிருந்து விலகவில்லை என்றால் பிரச்சனை நம் தொழுகையில் தான். எனவே நாம் நம் தொழுகையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். என்னுடைய தொழுகையில் நான் எந்த லெவல்ல இருக்கிறேன்? இந்த தொழுகை என்னிடத்தில் மாற்றம் தந்திருக்கிறதா இல்லையா? மாற்றம் தந்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், இறைவன் எதிர்பார்க்கிற அடிப்படையில் தொழுகையை நிறைவேற்றிருக்கிறேன். மாற்றம் தரவில்லை என்றால் இன்னும் இந்த மார்க்கத்தில் இந்த கடமையை குறித்து படிக்க வேண்டி இருக்கிறது, படித்து அதை மாற்றிக் கொள்ள வேண்டிய அவசியமும் கட்டாயமும் எனக்கு இருக்குன்னு சொல்லி நாம் நம்மை சீர்தூக்கி சீர்படுத்திக் கொள்ள வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் இந்த தொழுகையின் மூலமாக பல்வேறு மாற்றங்களை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறார். இந்த தொழுகையின் மூலமாக நமக்குள் இறைவன் ஒரு ஒற்றுமை ஏற்படுத்துகிறார். என்ன ஒற்றுமை? தொழுகையிலே சஃப்லே அணிவகுத்து நிற்கக்கூடிய அந்த நேரம் பாருங்கள், மாற்று மத அன்பர்கள் அவர்கள் வழிபடக்கூடிய தெய்வங்களை அணுகுவதாக இருந்தால் அதை அணுகுவதற்கு உயர் குலத்து மக்கள் மட்டும்தான் அணுக முடியும். தாழ்வாக பிற்படுத்தப்பட்ட மக்களாக கருதப்படக்கூடியவர்கள் வாசலுக்கு வெளியில் இருந்துதான் தெய்வத்தை அணுக முடியும்.
செல்வம் இருக்கக்கூடியவர்கள் தெய்வத்தை அணுகலாம், உடனே வாய்ப்பு கொடுக்கப்படும். செல்வாக்கு இல்லாதவர்கள் வெளியில் காத்து கிடந்து வெளியிலிருந்து தான் தரிசனம் செய்துவிட்டு செல்ல வேண்டும். அங்கு பணக்காரனோடு செல்வந்தனோடு உயர்குலத்து மக்களோடு நின்று கடவுளை வணங்க முடியாது. ஆனால் இங்கே பாருங்கள், தொழுகை என்கிற வழிபாட்டிலே செல்வம் செழிப்போடு இருக்கக்கூடியவர் அருகாமையில யார் நிற்பார்? செல்வமே இல்லாதவர் நிற்பார். கருப்பாக இருப்பார், பக்கத்திலே சிவப்பு நிற மனிதர் இருப்பார். உயர்ந்த பதவியில் இருப்பார், பக்கத்திலே வேலையே இல்லாதவர் இருப்பார். இப்படி ஒவ்வொரு நபரும் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் ஒருவருக்கொருவர் காலோடு கால் சேர்த்து தோளோடு தோள் சேர்த்து ஒருவருக்கொருவர் நெருக்கமாக நின்று வழிபடக்கூடிய அந்த ஒற்றுமையை, சமத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு வழிபாடு தான் என்னது? தொழுகை என்கிற வழிபாடு. மாற்றத்தை தந்திருக்கிறது. ஒவ்வொரு நபரும் அருகாமையில் இருக்கிற போது நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் அகற்றப்படுகிறது. என்ன அழுக்கு? நான் பெரியவனா நீ பெரியவனா, உன்னோடு நான் நிற்பதா என்னோடு நீ நிற்பதா என்கிற மன அழுக்கு இருக்கிறது. அந்த மன அழுக்கு அங்கிருந்து அப்படியே அகற்றப்படுகிறது. சேர்ந்து நிற்கிற போது நீயும் நானும் ஒரு தாய் மக்கள், நீயும் முஸ்லிம் நானும் முஸ்லிம், நீயும் அல்லாஹ்வுடைய அடிமை நானும் அல்லாஹ்வுடைய அடிமை, இறைவனின் பார்வையில் இறைவனின் சன்னிதானத்தில் நீயும் நானும் ஒன்றுதான், நீயும் நானும் சகோதரன் என்கிற சமத்துவ ஒற்றுமையை அந்த சஃப் இருக்கிறதே, அந்த சஃபே நமக்கு கற்றுத் தருவதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம், நேரம் அதற்கு இடம் கொடுக்காது. தொழுகை என்கிற ஒரு வழிபாடு மட்டுமல்ல, மார்க்கத்தின் ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் பின்னால், அது ஆன்மீகமாக இருந்தாலும் இறைவனுக்கு செய்யக்கூடியதாக இருந்தாலும், மாற்றம் ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் இறைவன் வழிபாட்டுக்கு பின்னால் அமைத்திருக்கிறான். ஒவ்வொரு வழிபாட்டையும் அதனுடைய உயிரோட்டத்தை அதனுடைய யதார்த்தத்தை இறைவன் சொன்ன அடிப்படையில் உணர்ந்து செயல்பட்டால் அந்த மாற்றத்தை நமக்குள் காணலாம், குடும்பத்தில் காணலாம், சமுதாயத்திலும் காணலாம் என்பதைத்தான் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே அந்த வழிபாடுகளிலே கவனம் செலுத்தக்கூடியவர்களாக, அந்த வழிபாட்டை ஆர்வத்தோடு ஆசையோடு இறைவன் எதிர்பார்க்கிற அந்த உணர்வோடு நாங்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வாக்கியத்தை எனக்கும் என் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் இறைவன் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அகுலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தன்பின் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதா. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இறைவனுடைய அருளால் இரண்டாவது ஹுத்பாவில் நாம் எல்லோரும் இருக்கிறோம். வக்ஃப் திருத்த சட்டம், இதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீர்கள். சொல்ல வேண்டிய காலத்தின் கட்டாயம். சுருக்கமாக, வக்ஃபுடைய சொத்து என்பது நம்முடைய முன்னோர்கள் அர்ப்பணித்த சொத்து. வக்ஃபுடைய சொத்து என்பது நம்முடைய முன்னோர்கள் அர்ப்பணித்த சொத்து. இந்த சொத்தை பொறுத்தவரைக்கும் நம்முடைய முன்னோர்கள், குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் தொட்டு இன்று வரைக்கும், மறுமை வரைக்கும் இறைவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய செல்வத்திலிருந்து இறைவனுடைய திருப்தி எதிர்பார்த்து மறுமையின் சேமிப்பாகவும் மக்கள் பயனடைய வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படக்கூடிய அந்த சொத்துக்கள் தான் வக்ஃபுடைய சொத்துக்கள். நிறைய சொத்துக்களை நம்முடைய முன்னோர்கள் கொடுத்திருக்கிறார்கள். எதற்காக? ஒன்று, மறுமையின் சேமிப்புக்காக. அவர்கள் மறுமைக்கான சேமிப்பாக கொடுத்திருக்கிறார்கள். மறுமை என்கிற வாழ்க்கைக்கான சேமிப்பு திட்டம். இரண்டாவதாக, இந்த சொத்துக்களை கொடுப்பதின் மூலமாக அவர்கள் இறைவனுடைய திருப்தியை எதிர்பார்த்திருக்கிறார்கள். மூன்றாவதாக, தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பினார்கள். தனக்கு எதை விரும்பினார்களோ அதை தன் சகோதரனுக்கு விரும்பினார்கள்.
இப்படி பல்வேறு நல்ல நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் தான் வக்ஃபுடைய சொத்துக்கள். இந்த சொத்துக்களை இன்று ஆட்சி செய்யக்கூடிய சில கைவர்கள் அதை முஸ்லிம்களிடமிருந்து இப்ப பார்க்கிறோம், முஸ்லிம்கள்ட்ட தான் அதிகமாக இந்த சொத்துக்கள் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், இவர்கள் மறுமையை நம்பிக்கை கொண்டவர்கள். இந்த உலகத்தில் நிலைத்து வாழ்வதற்காக அவர்கள் எதையும் கட்டி எழுப்பியதில்லை. மறுமை என்கிற நிலையான வாழ்க்கைக்காக அர்ப்பணித்த சொத்துக்கள் இந்த சொத்துக்கள். மறுமை வாழ்க்கையை அவர்கள் அவ்வளவு ஆழமாக அவர்கள் நம்பிக்கை கொண்டவருடைய விளைவு தானங்களாக தர்மங்களாக அவர்கள் அர்ப்பணித்தார்கள் சொத்துக்களை. அந்த சொத்துக்களை முஸ்லிம்களிடமிருந்து கைப்பற்றி கொள்ள வேண்டும், அதை அபகரிக்க வேண்டும். முஸ்லிம்களிடமிருந்து அந்த சொத்துக்களை சூறையாடி முஸ்லிம்களை நாடற்றவர்களாக சொத்துக்கள் இல்லாத நிலையில் அவர்களை விட்டுவிட வேண்டும் என்கிற அந்த தவறான சிறுமை குணம் கொண்ட ஆட்சியாளர்களால் இன்றைக்கு வக்ஃபு அந்த சொத்திலே திருத்தம் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இது அநியாயமான ஒரு சட்ட திருத்தம். இனி யாரும் சொத்துக்களை வக்ஃப் செய்யவோ அந்த சொத்துக்களை முறையாக மக்கள் பயன்படுத்தவோ இந்த சட்டத்தின் மூலமாக முடியாது. இந்த சட்டத்தை அமல்படுத்தினால் முறையாக மக்கள் இந்த சொத்துக்களின் மூலமாக எதற்கு அர்ப்பணிக்கப்பட்டதோ அந்த அர்ப்பணிப்பு சிந்தனை கொண்ட மக்கள் அர்ப்பணித்து விட்டு போயிட்டாங்க. அதனுடைய பெனிஃபிட்டை நம்முடைய சமுதாயம் மட்டுமல்ல, உலகத்துல எந்த சமுதாயம் அர்ப்பணிக்க என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. ஏன்னா முஸ்லிம்கள் கொடுக்கிற போது முஸ்லிம்களுக்கு மட்டும் கொடுக்கல, எப்படி கொடுத்தாங்க? பொதுவாகத்தான் கொடுத்துட்டு போனாங்க. பொதுவாகத்தான் கொடுத்துட்டு போனாங்க. இஸ்லாமிய வரலாறுகளை பாருங்க, சில சொத்துக்களை அவர்கள் கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னா பொதுவாக தான் கொடுத்துட்டு போனாங்க. அதன் மூலமாக முஸ்லிம்கள் மட்டும் பயன்பெறல, முஸ்லிம் அல்லாதவர்களும் பயன்பெற்றிருக்கிறார்கள். இன்னைக்கு அதனால தான் முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட களமிறங்கி போராடுகிறார்கள். நம்மை விட அவர்கள் இந்த விஷயத்திலே ஆர்வமாகவும் அவர்கள் முனைப்போடும் ஆதாரங்களை முன்வைத்தும் களமிறங்கி போராடுகிறார்கள். காரணம் என்ன? பாதிக்கப்படக்கூடியது முஸ்லிம்கள் மட்டுமல்ல, மற்ற மக்களும் பாதிக்கப்படுவார்கள் என்கிற அந்த பாதிப்பினுடைய பாரதூரமான உணர்வை, பாரதூரமான விளைவை உணர்ந்துதான் இன்றைக்கு அவர்களும் களமிறங்கி இருக்கிறார்கள். எனவே இந்த வக்ஃப் திருத்த சட்டம் என்பது அநியாயமான ஒரு சட்டம். அதாவது வக்ஃபுக்காக ஒப்படைக்கப்பட்ட சொத்துக்கள் இறைவனுடைய சொத்துக்கள். அந்த சொத்தில் நிச்சயமாக கையாளல் செய்வது, அந்த சொத்தை அபகரிப்பது, அதன் மூலமாக மக்கள் பயன்பெறாமல் இருக்க செய்வது போன்ற திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதற்கான அத்தனை வழிகளையும் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதை கண்டிக்க வேண்டிய, இதற்கு குரல் கொடுக்க வேண்டிய, நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டிய ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். எனவே இன்றைய தினம் நமது புளியங்குடி நகரிலே இன்ஷா அல்லாஹ் 4 மணி அளவில் தர்காவுக்கு பக்கத்தில் வைத்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு கூட்டம், எதிர்ப்பை பதிவு செய்யும் விதமாக. ஆகவே அந்த கூட்டத்தில் நாம் அனைவரும் பங்கெடுத்து நம்முடைய எதிர்ப்புகளை பதிவு செய்வோம். இந்த சொத்து அல்லாஹ்வுக்குரியது, நம்முடைய முன்னோர்கள் அர்ப்பணித்த சொத்து. இதன் மூலமாக நாமும் பயன்பெற வேண்டும், மற்றவர்களும் பயன்பெற வேண்டும். எனவே இந்த திருத்த சட்டம் அநீதமானது என்பதை பதிவு செய்ய வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். எனவே நாம் அனைவரும் அழுத்தமாக நம்முடைய கண்டனத்தை, நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்வோம். வல்லவன் ரஹ்மான் அதற்கான தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஜுமாவினுடைய 2ஆம் உரையை நிறைவு செய்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லி ஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தன்பின் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.